இப்போ நம்ம சுண்டக்காய் முருங்கைக்காய் போட்டு நம்ம பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். நீங்கள் சுண்டக்காய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோ இல்லை தோட்டத்துலேருந்து பிரிச்சுட்டு வந்தோ இது மாதிரி முழுசாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இந்த பாருங்கள், இந்த கேப் விழுந்துருக்கு பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணது. இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க எல்லா சுண்டக்காவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கிங்க. ஒரு 3 சின்ன வெங்காயத்தை நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. சரி, 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை வந்து தோலை உரித்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம வந்து பருப்பு குழம்பு வைக்கிறதுனால ஒரு 100 கிராம் பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம். வேக வச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு இருக்கட்டும். பருப்பு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்.